ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு திட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கள் அத்தை வீட்டுக்கு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம். அங்கே பார்த்தோம்னா மாடி தோட்டத்தை காமிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா உங்கள் வீட்டு காமிக்க போகிறேன். வாங்க. இது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மணி பிளான்ட், அதுக்கப்புறம் இது ஒரு செடி, அழகு செடி, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா எல்லாமே டேபிள் ரோஸ் தாங்க. டேபிள் ரோஸு இங்கே ஃபுல்லாகவே டேபிள் ரோஸ். இதெல்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு அழகு செடி. இது பார்த்தோம்னா சளி இருந்துச்சுன்னா அந்த வெங்காயத்தை கூட போட்டு சாப்பிட்றது. தூதுவாழை, அதுக்கப்புறம் கத்தாழை, இதுவும் தோடுவாங்க கத்தாழை. பார்த்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் இதுதான். இது பார்த்தோம்னா கட்டி போட்டால் குட்டி போடுற செடி. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் வந்திருக்கு. நான் இங்கே பார்த்தோம்னா வந்திருக்கு லைட்டாக. அதுக்கப்புறம் இது ஒரு அழகாக இருக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது ஒரு செடி. இது பார்த்தோம்னா அழகு செடி. இது பார்த்தோம்னா நம்ம கள்ளிச்செடி மாதிரியே இருக்குங்க. கள்ளிச்செடி மாதிரியே இது ஒரு அழகு செடி. இதுதான் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா எல்லாமே அழகு செடியாக தாங்க இருக்கும். பார்த்தோம்னா எல்லாம் அழகாக இருக்குது. பார்த்தோம்னா இது ஒரு அழகு செடியாக இருக்குது. ஆனால் ப்ளூ கலரில் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இது பார்த்தோம்னா சங்குப்பூ. இது பார்த்தோம்னா பேப்பர் ரோஸு. இன்னும் அழகாக இருக்கு இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது அது என்னமோ ஒரு பேர் வருதுங்க, மறந்துட்டேன். என்ன பேருன்னு இப்போ நம்ம வந்துருச்சு. பார்த்தோம்னா துளசி. பார்த்தோம்னா இந்த ரெண்டு செடி ஒரே செடி தான், அழகாக இருக்குது. நம்ம அப்படியே அடுத்தது போவோம். ஆனால் எல்லாமே அழகு செடி. எங்கள் அத்தை பார்த்தோம்னா நிறைய வச்சுருந்தாங்க, இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு. பாருங்கள், இதோட பூ எப்படி இருக்குங்க. இது ஒரு மாதிரி லைட்டாக வேறு மாதிரி இருக்குது. உள்ள ஒரு மாதிரி வெள்ளை பூ. நம்ம இப்போ பார்த்தோம்னா அங்கே போய் பார்ப்போம். பார்த்தோம்னா இங்கே பார்த்தோம்னா மணி பிளான்ட் ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ்லேயே மணி பிளான்ட் இருக்கும். பார்த்தோம்னா இங்கே மீன் இருக்குது, வாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு 3 செடி பாருங்கள், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கும்பலாக போகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ கும்பலாக வருது பாருங்கள். கும்பலாக போகும் பாருங்கள். மீன்லாம் ஒரே கும்பலாக தான் இருக்கும். இது பார்த்தோம்னா குட்டி மீனோட டேங்க்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா பெரிய மீன் டேங்க் போய் பார்ப்போம். எல்லாமே இந்த பெரிய மீன் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வாங்க, இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு போகலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா மாடிக்கு வந்தாச்சு. பாருங்கள், இங்கே இருக்கிறது இது பார்த்தோம்னா பெரண்டை. இந்த செடி பார்த்தோம்னா பெரண்டை, இந்த 2 பெரண்டை. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே ஒரு முலாம்பழம், எதாவரி முலாம்பழம் ஒரு 1/2 கிலோ வருங்க. பார்த்தோம்னா இங்கே ஒரு முலாம்பழம். அதுக்கப்புறம் நம்மளோட கிரேட் ஃபேவரட்டான நம்மளோட ட்ராகன் ஃப்ரூட். இது என்ன கலர் செடின்னு தெரில. இப்போ தான் பார்த்தோம்னா நிறையா வந்திருக்கு. அங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு அழகான கீரை. இது பார்த்தோம்னா பெரண்டை. இதில் பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா மிளகா, இந்த அழகான கீரை இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னா பனைமரம் வளர்க்குறாங்க, பனைமர செடி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா கொத்தமல்லி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிளகா. இது ஒரு அழகான செடி, நல்லா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இது என்னென்னு பார்த்தோம்னா சுகர் செடின்னு சொல்லுவாங்க, இன்சுலின் செடின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இங்கே ஒரு மிளகா செடி இருக்குது. இங்கே பார்த்தோம்னா 2 மிளகா செடி. அதுக்கப்புறம் முலாம்பழம் பார்த்தோம்னா இங்கே ஒரு 4 காய்ச்சி இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 2, அப்புறம் ஒரு 2 பிஞ்சு இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்போ அங்கே போகலாம். சரிங்க, எனக்கு சரியாக தெரிலிங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இது என்ன செடி அப்படின்ட்டு. இது பார்த்தோம்னா டேபிள் ரோஸ். அதுக்கப்புறம் இது பார்த்தோம்னா கட்டி போட்டால் குட்டி போடும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது மாதுளை செடி. அங்கே ஒரு மாதுளை செடி இருக்குது பாருங்க, மாதுளை செடி அங்கே ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே 2 பெரண்டை, இங்கே 2 பெரண்டை செடி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இங்கே இது ஒரு அழகான கீரை. இது என்ன கீரைன்னா அந்த செடி என்னென்னா கமெண்டில் சொல்லுங்கள். இதில் பார்த்தோம்னா புல்லு. இந்த வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. டாட்டா பாய் பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரலாம். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.